வணக்கம். ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஏகேஎஸ் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது என்னோட அட்வைஸ். ஸோ சிஏ பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபைனல் வரைக்கும் வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபைனல் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், அரை நாள் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேள்வி வரும், என்ன பண்ணுறது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சிஏ படிக்கும்போது எல்லாருமே ஒரு ஆம்பிஷனோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு அட்டம்ப்டோ 2 அட்டம்ப்டோ 3 அட்டம்ப்டோ 4 அட்டம்ப்டோ ஃபெயில் ஆகும்போது அந்த ஆம்பிஷன்லாம் கரைஞ்சி பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆன பசங்களுக்கு குழப்பங்கள் பெருசாக இருக்காது. பிகாஸ் அவங்க ஒரு ஆம்பிஷனோடு இருந்திருப்பாங்க. பாஸ் ஆன உடனே அந்த ஆம்பிஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த விதமான குழப்பமே இல்லை. நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாஸ் ஆன உடனே அடுத்த நாள்லேருந்தே நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஆர்டிகல்ஷிப் முடியறதுக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ஆர்டிகல்ஷிப் முடியறதுக்கு ஒரு 2 months டைம் இருந்தது. அந்த 2 months டைமில் நான் என்னதான் நான் முன்னாடி யோசிச்சு வச்சிருந்தாலும் திருப்பி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ எது பண்ணியிருந்தாலுமே நான் அந்த ஆர்டிகல்ஷிப்புக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் நாங்கள் இருந்ததுனால 3.5 years ஆர்டிகல்ஸ் அது. ஸோ நம்ம 3 yearsக்குள்ளேயே சார்ட்டர் அக்கவுண்ட் ஆயிடலாம். அதுக்கப்புறமும் ஒரு 4 months டைம் இருந்துச்சு. நம்ம சிஏ முடிச்சதுக்கு அப்புறமும் 4 months டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஓபி அப்ளை பண்ணேன் நான். ஐ திங்க் ஆர்டிகல்ஷிப் முடிஞ்ச அடுத்த நாள் நான் வந்து சிஓபி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். மெம்பர்ஷிப்பு சிஓபியெல்லாம் அப்ளை பண்ணேன், வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ப்ராக்டிஸ் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். இமீடியட்டாக அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஆனால் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். அந்த டேட் போட்டு தான் கொடுத்தாங்க, பழைய டேட் போட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ சிஏ முடிக்கிறது மட்டும்தான் டஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் லைஃப் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வரும். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் வேலைக்கு போகிறது. தேர்ட் ஆப்ஷன் படிக்கிறது. ஸோ இப்போது இந்த படிக்கிறது அப்படின்னா என்ன? வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா, ஃபுல் டைம் படிக்கலாமா? நீங்கள் சிஏவை 21 yearsக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா, 21, 22, 1.5, 22க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு மாதத்துக்கு ஆல்ரெடி ஒரு 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சம்பாதிச்சு தான் குடும்பம் ஓடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கும் படிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் 23, 24 வயசுக்கு மேலே நீ ஏன் நினச்சாலும் படிக்கிறது கஷ்டம். இதை வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தது சொல்கிறேன். ஏன்னா பயங்கரமாக கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உட்காந்து புக்கை வச்சுன்னு லைன் பை லைன் படிக்கிறதுன்றது ஒரு வயசுக்கு மேலே கஷ்டம். நான் இப்போ எனக்கு 35 வயசு ஆகுது. நான் 21 வயசு சிஏ முடிச்சுட்டு சிஎஸ் நான் படிக்க ஆரம்பித்ததே கொஞ்சம் லேட்டாக தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் எல்லாத்தையுமே எக்ஸம்ஷன்ஸு. எனக்கு சிஎஸ்சில் ஃபெயிலே கிடையாது. எல்லாத்துலேயும் எக்ஸம்ஷன்ஸு. படிக்கிறனோ படிக்கலையோ போய் எக்ஸம்ஷன் வாங்கி வந்துடும், அது ஷூராக. ஆனால் ஒரு மாதிரி செழிப்பு தட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலில் ஒரு குரூப் மட்டும் பாக்கி நான் எழுதவே இல்லை. எனக்கு இன்னி வரைக்குமே எனக்கு தோணவே மாட்டேங்குது எழுதணும் பாஸ் ஆகணுன்றது. அது ஒரு மாதிரி சலிப்பு தட்டுது. அதுக்கப்புறம் என்ஐஎஸ்எம்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுவோம், அதுவும் சலிப்பு தட்டிடுச்சு. நானும் எழுதுவேன், என் பசங்களையும் எழுத வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடுச்சு. ஸோ ஒரு வயசுக்கு மேலே ஒரு 25, 26 வயசுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சலிப்பு தட்டுது. அது எல்லாருக்குமே நடக்கும் போல இருக்குது. எனக்கு நல்லா நடக்குது, அது ஷுவராக தெரியுது. ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ வயசும் இருக்குது, படிக்கணுன்ற ஆசையும் இருக்குது, நீ சம்பாதிச்சு தான் குடும்பம் ஒன்றுன்ற அவசியம் இல்லைன்னா நீ எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு படிக்கலாம். சார் என்ன சார் படிக்கலாம் மேற்கொண்டு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிசான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை படிக்கலாம். சிஎஃப்ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை படிக்கலாம். சிபிஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை படிக்கலாம். இது 3ம் எனக்கு வேணாம், நான் வந்து ஆடிட் சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது என்ன சொல்கிறதுனா சிஎக்ஸ் ரிலேட்டடான படிப்பு படிக்கணும் அப்படின்னா சிஎஸ் படிக்கலாம், சிஎம்ஏ படிக்கலாம். இது எல்லாமே நான் சிஏ கூடயே படிக்கிறேன் சார், நான் ஆக்சுவலி அதை ஒத்துக்கவே மாட்டேன் நான். ஏன்னா சிஏ முடிச்சதுக்கப்புறம் சிஎஸ்ஓ சிஎம்ஏஓ படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் கேளுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம சிஏ படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். சிஏ முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு நம்ம சிஎஸ்ஓ சிஎம்ஏஓ அதாவது இந்தியன் சம்மந்தப்பட்ட படிக்கும்போது நம்ம லேட்டஸ்ட்டு தான் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பாஸ் ஆகிட்டோம். இப்போ அடுத்து நம்ம சிஎஸ்ஓ சிஎம்ஏஓ படிக்கும்போது
அங்கே வந்து லேட்டஸ்டான இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ ஃபைனலில் லேட்டஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணும்போது லாவை வந்து ஓபி அடித்து பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஏ ஃபைனல் லாவை ஸ்பாமில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே இருந்திருக்காது. நான் வந்து சிஎஸ் படிக்கும்போது பயங்கரமாக படித்தேன் லாவை. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்போ தான் வருது. நான் சிஏ பாஸ் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 1956, நான் சிஎஸ் பாஸ் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பயங்கரமாக படித்தேன். ஐ பிகேம் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அதுக்கப்புறம் இன்னொன்று மேஜர் வந்து கான்ஸ்டியூஷன் படித்தேன். நான் சிஎஸ் படிக்கும்போது கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு எப்போ யூஸ் ஆகுது, இங்கே யூஸ் ஆகுது. நான் சிஏ ஃபைனலில் இப்போ செட் டி ஆஃப் ஸ்பாம் எடுக்கிறேன்ல, அதுக்கு எனக்கு அந்த கான்ஸ்டியூஷன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டிராஃப்டிங் ஸ்கில் இருக்கும் சிஎஸ்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நீ பாஸ் ஆகிற, அது பாஸ் ஆனால் தான் வாழ்க்கைன்றதா கிடையாது. அதுவும் தேவையான படிப்பு தான். அதுவும் சிஏ வித் சிஎஸ் அப்படின்றது நல்ல காம்பினேஷன். சிஎஸ் முடிச்சவங்க சிஏ படிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் சிஏ படித்த நிறைய பேர் சிஎஸ் படிப்பாங்க, சிஎம்ஏவும் படிப்பாங்க. சிஎம்ஏ வந்து கண்டிப்பாக அதனால உனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்ல தெரியாது, அதனால பெருசாக நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிஏவும் சிஎஸும் கரெக்டாக இருக்கும். சிஎம்ஏ வந்து சிஏ மாதிரியே தான் இருக்கும். அதனால நீ வந்து சிஎம்ஏ வித் சிஎஸ் குட்டாக இருக்கும், சிஏ வித் சிஎஸ் குட்டாக இருக்கும். ஸோ சிஏ வித் சிஎம்ஏ வந்து பெருசாக உனக்கு எந்த வேல்யூடேஷனும் கொடுக்க போகிறது, பிகாஸ் இதில் இருக்கிறது அதே தான் அதுவும் இருக்க போகுது. சிஏ படிக்க முடியாத நிறைய பேர் சிஎம்ஏ படிப்பாங்க. ஸோ அதனால் நீ சிஎஸ் படிக்கிறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். சிஏ முடிச்சிட்டேன்னா சார் ஏசிசிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏசிசிஏல உங்களுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் 4 பேப்பர் முடிச்சிட்டா போதும்னு நினைக்கிறேன். சிஏ ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் அதையும் படிக்கலாம், தப்பு கிடையாது. சிஏ படிக்காமல் ஏசிசிஏ படிக்கிறது தான் எனக்கு பிடிக்காதே தவிர, சிஏ படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்ஸாக எஸ்சிஏ படிக்கிறேன் அப்படின்றது தப்பு கிடையாது. ஸோ ஒரு 4 பேப்பர் தான், முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி பண்ணி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையுமே முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி பண்ணி படிக்கிற ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு காசு இருக்குது, நான் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் கிளாஸுக்கு போங்க. பிகாஸ் இப்போ ஏசிசிஏவோ சிபிஏவோ கிளாஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. சீசா எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் டெடிக்கேட்டடான டீச்சர்ஸ் இருப்பாங்களா? இப்போ நீங்கள் சிஏ படிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே 100 மேரத்தான் கிளாஸஸ் இருக்குது, 100 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. வெதர் தே ஆர் லைக் இன்னும் என்ன சொல்கிறது, உங்களுக்காக அவங்க இருக்காங்களான்றதெல்லாம் தெரியலை, ஆனால் அட்லீஸ்ட் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நிறையா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் போனீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நான் ஏசிசிஏக்கு என் பசங்களுக்குலாம் நான் புக்கு வாங்கி தருவேன். அதாவது சிஏ முடிச்ச பசங்க ஏசிஏ படிக்கிறவங்களாம் புக்கு வாங்கி தருவேன். புக்கே 5000 ரூபா, புக்கே 5000 ரூபா. நான் இன்னைக்குன்னு சொல்லலை, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஒரு 4 பப்ளிஷர்ஸ் தான் புக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சிலபஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏசிசிஏல வந்து புக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களே, நம்ம தான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி மீன்ஸ் லைக் வெளியிலேருந்து வந்து வாங்கிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதாவது எஃப்ஆர்எம்னு ஒன்று இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதை தவிர ஐசிஐயில் சில கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஃபாரன்சிக் மேனேஜ்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, ஏஐ பேஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் படிப்புக்காக. அடுத்தது கம்மிங் டு எம்ப்ளாய்மெண்ட்டா ஆர் ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முடிவு எடுத்துருவாங்க, நான் வந்து ப்ராக்டிஸ்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு பேச்சு திறமை இல்லை, நான் வந்து ஏதோ ஒரு வேலை செய்வேன் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் மேலே பெரிய இன்க்ளினேஷன் இல்லை அப்படின்னா வேலைக்கு போகிறது. இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன், நான் கேம்பஸுக்கு பண்ணணுமா ஆஃப் கேம்பஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா பிக் 4 போகணுமா. ஓகே, இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துடலாம், கேம்பஸு ஆஃப் கேம்பஸு பிக் 4. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கேம்பஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும், ஆனால் எவ்வளோ கம்பெனிஸ் கேம்பஸ் வரும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் எவ்வளோ கம்பெனிஸில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ன்றது கொஞ்சம் கம்மி. இந்த கேம்பஸ் போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வேலை கிடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு 100ல் ஒரு 25 பேருக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் 75 பேருக்கு நடக்குமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அடுத்தது ஆஃப் கேம்பஸ். ஆஃப் கேம்பஸ் நம்ம வரோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம தான் போய் வேலை தேடணும். அப்போ அங்கே எப்படி வேலை தேடுறது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும். உங்கள் ஆஃபீஸ் மூலிமா சில கனெக்ட், உங்களோட சீனியர்ஸ் மூலிமா சில கனெக்ட் இருக்கலாம். ஆர் நீங்கள் ஆல்ரெடி ஆடிட் பார்த்த கம்பெனிஸ் இருக்கும், அங்கேயே போய் வேலை தேடலாம். அந்த மாதிரி இருக்கும். எங்கேனாலும் என்ன ரேட் கேட்கணும், எவ்வளோ கேட்குறது அப்படின்னா இன்றைக்கி 2026 ஜூனில் இருக்கும். மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னா 9.5 lakhs இஸ் த ஸ்டார்டிங் மார்க்கெட் ரேட். ஸோ 9.5 lakh சிடிசியை நீங்கள் கேட்கணும், மினிமம் கேட்கணும். அது குறைஞ்சி கேட்கக்கூடாது.
இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு ஆடிட் ஃபேர்மில் போய் ஆடிட் சேரலான் இருக்கீங்க அப்படின்னா 8.5 லேக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட். 8.5 லேக்ஸ் குறைஞ்சி நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா மினிமம் 9.5 லேக்ஸ் குறைஞ்சி கேட்கக்கூடாது. இதுதான் மார்க்கெட் ரேட் இன்னைக்கு. ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க, அப்போனா வந்துட்டு ஒரு 9.5 லேக்ஸ் டு 10 லேக்ஸ் நீங்கள் கேட்டே ஆகணும். அது குறைஞ்சி போனீங்கன்னா நீங்கள் அண்டர் செல்லிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. கேம்பஸில் 11 லேக்ஸ் 11.5 லேக்ஸே வரும் மினிமம். நான் சொல்கிறேன், போன தடவை கேம்பஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு 9.75லேருந்து ஆரம்பிச்சு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இனிமேல் யாராவது இந்த 7.5 8 எல்லாம் சொன்னாங்கன்னா டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் தட். 8லாம் வந்து மலையேறி போச்சு. இப்போ வந்து ஃபேர்ம்ஸ் அப்படின்னாலே ஃபேர்ம்ஸே 8 லேக்ஸ்க்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நிறைய ஃபேர்ம்ஸ் வந்து 8 லேக்ஸ்க்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப ஸ்மால் சைஸ் ஃபேர்மாக தான் இருக்காங்க. அவங்களோட டேர்ன் ஓவரே ஒரு 75 லேக்ஸ் 80 லேக்ஸ் தான் இருக்குதுன்னா அங்கே தான் வந்து இந்த 6.5 லேக்ஸ் 7 லேக்ஸ் பேக்கேஜ்லாம் தராங்க. ஓரளவுக்கு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற ஃபேர்ம்ஸ் எல்லாமே அவங்க ஏற்றிட்டாங்க. அவங்களோட இதெல்லாமே ஏற்றிட்டாங்க. ஸ்டைஃபண்டே ஏற்றிட்டாங்க. முன்னாடிலாம் 4000 5000 ஸ்டைஃபண்ட் தந்துருக்காங்க. இப்போலாம் யார் அந்த ஸ்டைஃபண்ட்லாம் வராங்க? இன்றைக்கெலாம் 9000 10,000 கொடுக்கலாம் ஸ்டைஃபண்டுக்கு ஆளே வரதில்லை. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி டிமாண்ட் ஏறி போச்சு. பட் அந்த 12 லேக்ஸ் அதாவது சிடிசி 12 லேக்ஸ் அப்படின்னு வந்துருச்சான்னு கேட்டால் இன்னுமே நிறைய கம்பெனிஸ் அந்த ரேஞ்சுக்கு ஸ்டார்டிங்லேயே ஆஃபர் பண்ணுறது இல்லை. உள்ளே போனீங்கன்னா இப்போ பிக் ஃபோரே நான் சொல்கிறேன், உள்ளே போகும்போது ஒரு 10.5 to 11 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸில் வந்துடும். அவங்க இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு யூ கேன் மேக் குட் மணி. ஸோ கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். நீங்கள் வந்து ஆடிட் ஃபார்மில் கொஞ்சம் ஓபி வச்சுருந்துருக்கலாம் நீங்கள் ஆடிட் பண்ணியிருந்தபோது. அந்த மாதிரி பசங்களுக்கு பிக் ஃபோர் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரபிள்ஸமாக அமையும். உங்களுக்கு டைமிங்ஸ்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்காது. நீங்கள் வந்து யூ ஷுட் பி அவைலபிள் ஆல் த டைம்ன்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் போவேன், இந்த டைம் நான் கிளம்புவேன்ற மாதிரி இருக்காது. அண்டு ஆனால் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நிறையா சாட்டர்டே சண்டேஸ் லீவ் வரத்து வாய்ப்பு இருக்குது. அவுட்டிங் அந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஒரு கல்ச்சர் ஒன்று டெவலப் ஆகும் இருக்கும். பட் ஆனால் ஃபிக்ஸ்டாக நீங்கள் டைம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காசு தராங்க, அவங்களுக்கு நிறையா டெட்லைன்ஸ் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்களே அப்படி அக்கஷ்டம் ஆகிடுவீங்க. நான் சிஏ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் ஃபோரை பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆனால் சிஏ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிக் ஃபோர்ஸை நான் என்கரேஜ் பண்ணுவேன். நீங்கள் போகிறத இன்னும் நான் பிக் ஃபோருக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம், அதையும் ஒரு கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரை டு கெட் இன்டு லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரை டு கெட் இன்டு லிஸ்டட் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேலப் ஆக முடிகிற லிஸ்டட் கம்பெனிஸில் போய் உட்காரணும். ஸ்கேலப்பே ஆக முடியாத லிஸ்டட் கம்பெனிஸில் போய் உட்காரக்கூடாது. இன்னொன்று இந்த அவுட் சோர்சிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, அங்கே ஒரு எக்கச்சக்க சிஎஸ் எடுப்பாங்க. 50 சிஏ 100 சிஏ 150 சிஏலாம் எடுப்பாங்க. அவங்க நிறைய அவுட் சோர்சிங் வேலை பண்ணுவாங்க. அதாவது இந்த யூகே யூஎஸ் அதுக்கெல்லாம். அந்த ஜாப்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை பேயிங் ஜாப்ஸ், பட் மோனோட்டனஸ் ஜாப்ஸ். ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னா 14 லேக்ஸ் பேக்கேஜ் கொடுப்பாங்க, 13.5 லேக்ஸ் பேக்கேஜ் கொடுப்பாங்க. இந்த பேக்கேஜ் வந்து கொஞ்சம் இந்த த்ரில் வேணும்னு நினைக்கிற பசங்க, டெய்லி சேலஞ்சஸ் பார்க்கணுன்ற பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. லைஃப்பை ஸ்மூத்தாக போகணும் சார், காலைல எழுந்தோமா, நான் எதுக்கு சிஏ படித்தேன், நிறையா காசு சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும், இந்த சேலஞ்சஸ்லாம் வேணாம் எனக்கு, ஆல்ரெடி நான் லைஃப்பில் இன்னும் சேலஞ்சஸ் பார்த்துட்டேன், அப்படியே கொஞ்சம் போனோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இந்த அவுட் சோர்சிங் ஜாப்ஸ் இதுக்கு சில கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்பெனிஸோட பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியாது என்ன கம்பெனிஸ்ன்ட்டு. ஸோ ஹாங்காங்க்கு நாங்கள் இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், சிங்கப்பூரோடது நாங்கள் இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். இது அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்காது, இது சும்மா ஒரு மாதிரி இருக்கும். அவுட் சோர்சிங் கேபிஓன்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேக் எண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, பேக் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 கம்பெனிஸ் இருக்குது. தே பே வெல். ஆனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் வந்து இந்த சேலஞ்ச் எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, லைக் இன்னும் நல்ல நாலேஜ் வேணும், நிறையா கற்றுக்கணும், லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், கொஞ்ச நாள் கழித்து நம்மளே கூட ஓனாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகுமான்றது எனக்கு டவுட். ஆனால் தே ஆர் வெல் பே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேரியரை வந்து நீ ஒரு 9.5 லேக்ஸில் ஆரம்பிக்கிறேன்னா அவன் கேரியரை வந்து 13 லேக்ஸில் ஆரம்பிப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது பணம் பெருசானா கண்டிப்பாக அதுதான் பெருசாக இருக்கும். பட் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் அங்கே காட்டவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பட் எஸ், நீங்கள் 4 இயர்ஸ் கழித்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டை அவங்க வந்து செகண்ட் இயர்லேயே சம்பாதிச்சிருவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அது வேற. அடுத்தது கம்மிங் டு இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நான் பார்த்த வரைக்குமே தே ஆர் வெரி வெரி லோ பேயர். ஆனால் எக்கச்சக்கமாக கற்றுக்கலாம். நீ ஒரு 3 வருஷம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டேன்னா செம்மையாக கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ், வீல்ஸ் இந்தியா, ஆக்சல்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நான் பார்த்துருக்கேன். இங்கே எல்லாருமே லோ பேயர்ஸ். மார்க்கெட் ரேட்டோட 1.5 லட்ச ரூபா கம்மியாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் நிறையா கற்றுக்கலாம்.
நீங்கள் வந்து இந்தியா பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருந்துட்டு எம்என்சிக்கு மாறினா கொட்டுன்னு கொட்டுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பிக் ஃபோரில் ஒரு 3 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ எம்என்சி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு மாறினா கொட்டுன்னு கொட்டுறாங்க. 3 இயர்ஸ் பிக் ஃபோரில் இருந்துட்டு மாறும்போது 3 இயர்ஸ் பிக் ஃபோரில் ஆல்மோஸ்ட் 15.5 என்னோ சம்பாதிக்கிறாங்க பசங்க. 15.5 to 16 சம்பாதிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஷிஃப்ட் ஆகும்போது 22ல் ஷிஃப்ட் ஆகுறாங்க நிறைய பேர். ஸோ பிக் ஃபோருக்கு போகும்போது நிறையா ஸ்டாச்சுரி ஆடிட்டில் தான் எடுக்கிறாங்க ஆளுங்களை இப்போ. பட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா யூ கோ டு டேக்ஸ் மேஜராக. ஏன்னா டேக்ஸ் தான் வந்துட்டு ஒரு க்ரோயிங் ஏரியா. ஜிஎஸ்டியோ டிடிஓ வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதில் தான் ஸ்கோப் நிறையா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டாச்சுரி ஆடிட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாளைக்கே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனியோ இப்போ பிக் ஃபோரில் கொடுக்குற ஆளோ உங்கள்கிட்ட வரவே மாட்டான். கண்டிப்பாக சொல்லணும், வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் ஆடிட் மட்டும் முக்கியம் இல்லை, பிராண்ட் முக்கியம். ஸோ அவனால் உங்கள்கிட்ட வர முடியாது. பட் இன்டர்னல் ஆடிட் உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பிக் ஃபோரில் இன்டர்னல் ஆடிட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் நிறையா இன்டர்னல் ஆடிட் அது சம்மந்தப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் எடுக்க முடியும். டேக்ஸ் வந்து வெளில வந்தீங்கன்னா உங்களால் டேக்ஸ் எடுக்க முடியும். ஆனால் ஸ்டாச்சுரி ஆடிட் வந்துட்டு பிக் ஃபோரில் நான் ஸ்டாச்சுரி ஆடிட்டில் இருந்தேன், நான் வந்து ஸ்டாச்சுரி ஆடிட் எடுக்க முடியும். எப்போ எடுக்க முடியும்னா அதே மாதிரி கம்பெனிஸ் எடுக்க முடியாது. அந்த கம்பெனிஸ் எடுக்க முடியாது. அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் நிறையா இருந்தது, அதுக்கு வந்து அந்த பிராண்ட் தேவையில்லை அப்படின்னா அது உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்யூச்சரில் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா. லாஸ்ட் கம்மிங் டு ப்ராக்டிஸ். ஸோ சார் ப்ராக்டிஸ் எங்கே ஏஜில் இருக்கும்? 21, 22ல் இருக்கும். இப்போ ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணுமான்னு கேட்டால் இப்போ தான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வந்து 35ல் ஆரம்பிக்கிறேன், 40ல் ஆரம்பிக்கிறேன், ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரி போயிட்டு ஆரம்பிக்கிறேன்னா சொல்லுவாங்க. வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் நடக்காது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நடக்காது. இல்லைனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆஸ் early as possible, டேக் ஆல் த ரிஸ்க். நீ தோற்று போனாலும் இந்த வயசை தோற்றுப்போ. ஓகே, ஒரு 30 வயசு 35 வயசில் போய் தோற்று போகாது. ஏன்னா அப்போ நீ லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்டோட இருப்ப. அப்போ போய் தோக்கக்கூடாது. ஸோ தோக்க மாட்டோம். பட் என்ன சொல்கிறேன்னா சீக்கிரமாக ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஆனால் ப்ராக்டிஸ்க்கு என்ன முக்கியம்னு சொல்கிறேன், பேச்சு திறமை ரொம்ப முக்கியம். கான்டாக்ட் நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஐசிஐயோட கோட் ஆஃப் எத்திக்ஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்காக ஜென்சி பசங்களுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் திங்ஸ் பற்றி பேசலாம். இப்போ நான் இது வரைக்கும் நான் போட்ட யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1300 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் நான் என்ன சர்வீசஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் போட்டதே கிடையாது. நான் வந்து இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், நான் இந்த கம்பெனி அது மாதிரி நான் ஒன்று கூட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் பார் உங்களுக்கே தெரியும். கிளாஸ் 6 and 7 ஆஃப் ஷெட்யூல் 1 Part 1 ஆஃப் சிஏ ஆக்ட் 1949 இதெல்லாம் பேண்ட். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பற்றி பேசவே முடியாது. டியூட்டர்ஷிப் கூட ப்ரைவேட் டியூட்டர்ஷிப் அலோடு. அதுக்கப்புறம் அதுக்கும் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இவ்வளோ ஹவர்ஸ், 30 ஹவர்ஸ் 35 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 30 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் டீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. ஐ ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். அதெல்லாம் நான் பார்த்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ எம் ப்ராக்டிஸ் சார்ட் ஆகணும். ஐம் நாட் அ ஃபுல் டைம் டீச்சர். ஸோ இப்போ நான் வாரத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஒரே நாள்லேயே 5-6 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்க. நான் வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் எடுக்க மாட்டேனே. ஸோ அது ஒன்று இருக்குது. நான் கிளைண்ட்டை பார்த்துக்கணும். இப்போ என்கிட்ட வந்து யாராவது கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எப்படி நம்புறது? ஒரு மாதத்துக்கு நான் 27 யூனிட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன், அதை வச்சு தான் நம்பணும், வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களுக்கே தெரியும், எனக்கு நிறைய கால்ஸ் வரும் கிளாஸ் எடுக்கும்போது. நாளைக்கு வரேன் சார், ஒரு பசங்க சொல்கிறேன், ஓகே அடுத்த 2 நாள் லீவோட நான் கிளைண்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போது ஃபுல் டைம் கிளாஸஸ், இப்போ நீங்கள் கிளாஸஸ் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிளாஸ் கூட உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா அது ஒரு பேஷனேட்டாக இருக்கணுமே தவிர அதை வச்சு நான் வந்து என் காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு நினச்சக்கூடாது. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் ஹிட் ஆவீங்க, உங்களுக்கு காசும் வரும். பட்டு அதெல்லாம் நம்பி ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம வந்து நினைப்போம்ல, இந்த கிளாஸில் வந்து இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இது இன்ட்டு இவ்வளோ, அப்போ இவ்வளோ செலவு ஆகும், ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி போக இவ்வளோ வரும். வேலைக்கே ஆகாது. எவன் போட்டு கிளாஸ் ஆரம்பித்தா எவன் வருவான்? அது இருக்குல்ல. ஸோ லக் இருக்கணும். நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் அது ஒரு பேஷனேட்டாக பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதில் காசு சம்பாதிக்கலாம்னு ஆரம்பித்தா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணுறது? இதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ப்ராக்டிஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு கன்சல்டன்சி ப்ராக்டிஸ் இருக்குது, டாக்ஸேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது, ஸ்டாச்சுரி ஆடிட், இன்டர்னல் ஆடிட், இந்த மாதிரி ஆடிட் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போது செம்மையாக போய்கிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் இப்போ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னா
என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், எந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா ஹிட் ஆகலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அதாவது என்ன பண்ணலாம் சிஏ முடிச்சதுக்கப்புறம். இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். பட் இதை கேட்கும்போது எப்பவுமே தெரிஞ்சதை இன்னொரு தடவை கேட்கும்போது ஒரு பெட்டர் ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்க்கு தான் இது. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா மட்டும் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தோத்தேன், அதுக்கப்புறம் திருப்பி வின் பண்ணேன், இது எல்லாமே பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி. பாய்.